ஹாய் ஹலோ துபாய் தமிழ் தோழா நண்பர்களே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, வேர்ல்டுலேயே டிரைவர்லெஸ் லாங்கஸ்ட் மெட்ரோ ரயிலை பற்றி தான். அது வேறு எங்கேயும் இல்லை, துபாயில் தான் இருக்குது. அது அதோட வீடியோ பற்றி தான் உங்களுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக காமிக்க போகிறேன். இன்றைக்கும் இல்லை, இன்றைக்கும் நாளைக்கு 2 நாளும் இந்த துபாய் மெட்ரோ பற்றி தான் வரும். இது வந்து துபாயில் 2 ட்ராக்கில் இது வந்து ரன் பண்ணுறாங்க. ஒன்று ரெட் லைன் சொல்லுவாங்க, இன்னொன்று க்ரீன் லைன் சொல்லுவாங்க. இப்போ இன்னொரு மெட்ரோ ட்ராக் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது. இப்போ ரெட் லைன் பார்த்தீங்கன்னாக்கா 52.1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளது. அது க்ரீன் லைன் கொஞ்சம் அதை விட சின்னது தான். இப்போது இதில் வந்து டிரைவர்லெஸ் லாங்கஸ்ட்டு மெட்ரோ ஸ்டேஷன், இது வேர்ல்டு ரெக்கார்டு இருக்குது, கின்னஸ் ரெக்கார்டு இருக்குது. 2016 வந்து இது கின்னஸ் ரெக்கார்டு ஹோல்டர். அது நீங்கள் அதே போல் இந்த வீடியோவில் வேறு என்னெல்லாம் வரும்னு கேட்டிங்கனாக்கா, அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் உள்ள எல்லா பிளாட்ஃபார்மு, அப்புறம் டிக்கெட் ரீசார்ஜ் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிக்கெட் டாப்அப் பண்ணுறது இந்த மிஷின்ஸ். ஆக்சுவலாக இந்த மிஷினில் போய்ட்டு நம்ம வச்சுட்டு கார்டை டாப்அப் பண்ணிக்கலாம். டிக்கெட்டும் பிரிண்ட் அவுட்டும் எடுத்துக்கலாம். 10 திரம் மினிமம் 5 திரம்ஸ்லேருந்து நீங்கள் வந்து டிக்கெட்டை டாப்அப் பண்ணிக்கலாம். அதே போல் ரிசிப்ட்டும் இந்த வருது பாருங்கள், இந்த மாதிரி ரிசிப்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மு ப்ளஸ்ஸு மெட்ரோ ட்ராவலில் உள்ள வியூ இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போர்டு, அதாவது சைன் போர்டு மாதிரி வச்சுருப்பாங்க வெளியில். இதில் வந்து எத்தனை ஸ்டேஷன் இருக்குது, எந்த இடத்துக்கு போகணுங்கிறத எல்லா மெட்ரோ ஸ்டேஷனோட பேரையும் போட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி உள்ளக்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கியோஸ் மாதிரி வச்சு அதில் எல்லாமே பேன்லண்ட் மாதிரி வச்சுருப்பாங்க. என்னென்ன ரூட்ஸ், எங்கெங்கே இறங்கணும், அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதுதான் டாப்அப் பண்ணக்கூடிய மிஷின்ஸ் எல்லாமே, டிக்கெட் வெண்டரிங் மிஷின்ஸு. நம்ம இப்போ பஞ்ச் பண்ணிவிட்டு உள்ளக்க போகிறோம். இதான் பஞ்ச் பண்ணுறோம். அதில் பேலன்ஸ் எல்லாமே அந்த டிஸ்பிளேலே காமிக்கும். பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது எல்லாமே அந்த டிஸ்பிளேல காமிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஆப்போசிட் ட்ராக்கில் ஒரு ட்ரெயின் வந்து நிற்கிது பாருங்கள்.
இந்த இங்கே பார்த்தீங்கன்னாக்கா துபாயில் இந்த மெட்ரோ ஸ்டேஷனில் 5 மினிட்ஸுக்கு ஒரு தடக்க 2 ஆப்போசிட் சைட்லையுமே ட்ரெயின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். கண்டினியூஸாக 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ட்ரெயின் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 5 மினிட்ஸுக்கு மேலே வராமல் இருக்காது.